ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினால் இந்த புதிய ஆண்டில் முதல் மாதத்தை கடந்து இரண்டாம் மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபையும் இரக்கமும் செய்திருக்கிறார். புதிய ஆண்டில் முதல் மாதத்தில் தேவன் நம்மை சீயோனிலிருந்து ஆசீர்வதித்து ஏராளமான நன்மைகளையும் சுகத்தையும் சமாதானத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிட்டபடியினால் ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த இரண்டாம் மாதத்தின் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் செய்கிறார். அந்த வார்த்தையை நாம் வாசித்து தேவனுடைய சமூகத்தில் நாம் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாராம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இரண்டாம் மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்யும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், கேட்கிறதை தரும் தேவன், கேட்கிறதை தருகிறாராம். யாபேஸ் தேவனிடத்தில் கேட்டானாம், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்றானாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த இரண்டாம் மாதம் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, பரிசுத்தம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் கூட தேவனால் பெரிதாக்கப்படும், எல்லை விரிவாக்கப்படும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரண்டாம் மாதம் தேவனிடத்தில் கேளுங்கள், தேவனிடத்தில் கேளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்கள். ஆகவேதான் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். யாபேஸ் ஆண்டவரை பார்த்து கேட்டான், தேவனே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்றான். என்னை ஆசீர்வதித்து அதோடு விட்டு விடாதையும் எல்லையை பெரிதாக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரண்டாம் மாதம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். ஒருவேளை வருஷத்தை துவங்கி 1 மாத காலமாகி எனக்கு இது கிடைக்காமல் போனதே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இரண்டாம் மாதம் உங்களுக்கு ஒரு வேளை தேவன் நன்மை செய்ய விரும்பினபடியினால் இன்றைக்கு தேவன் இந்த மாதத்தில் உங்களோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் செய்கிறார். நீங்கள் கேளுங்கள், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வியாபாரத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் பேர குழந்தைகளை ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே உரிமையோடு கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் கேட்டதை கொடுக்கும் கர்த்தர். யாபேஸ் தேவனிடத்தில் கேட்டான், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்றான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு ப்ரமோஷனுக்காக காத்திருந்து கிடைக்காமல் போயிருக்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வேலை ஸ்தலத்திலே உங்களை ப்ரமோட் பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்களுக்கு எதிராக வழக்கில் கூட நீதிமன்றத்திலே நிற்கலாம். உங்கள் வழக்கை தேவனாகிய கர்த்தர் இந்த மாதம் முடிவுக்கு கொண்டு வருவார். சந்தோஷமாயிருங்கள். உங்கள் வழக்கை கர்த்தரே தலையிட்டு நடத்தி அந்த பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த பணம் அலுவலகத்திலிருந்து வராமல் இருக்கலாம், அரசாங்கத்திலிருந்து வராமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் கொடுத்தவர்களிடத்திலிருந்து கூட அது கிடைக்காமல் இருக்கலாம். இந்த 2வது மாதம் உங்களை விட்டு போன பணம்
நிச்சயமாக உங்களுக்கு மறுபடியும் அது திரும்பி வரும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனாலதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீ என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்றார். ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2ஆம் மாதம் 2 மடங்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் எல்லை பெரிதாக்கப்பட போகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61:7 உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலம் வரும். சந்தோஷமாயிருங்கள். தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டார் என்று விசுவாசியுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் உங்கள் வியாபாரம் விருத்தி அடையும். உங்கள் வியாபாரம் பெருகும். உங்கள் வியாபாரத்தின் எல்லை விரிவாக்கப்படும். ஒரு சின்ன கடை வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சோர்ந்து போனீர்களோ, இந்த 2ஆம் மாதம் உங்கள் கடை தேவன் ஆசீர்வதித்து அந்த கடையின் எல்லையை, ஆசீர்வாதத்தின் எல்லையை தேவன் பெரிதாக்குவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் எனக்கு நல்ல சுகம் இல்லையே என்று சொல்லி உங்கள் இருதயம் சோர்ந்து போனதோ, ஆண்டவராகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் சரீரத்தை ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருந்து ஆசீர்வதித்து உங்கள் சரீரத்தில் சுகத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவார். சத்துவம் பெருகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே சமாதானம் குறைவுபட்டு கிடக்கிறது என்று நினைக்கலாம். இந்த 2ஆம் மாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் சமாதானம் ஒரு நதியை போல புறப்பட கர்த்தர் கிருபை செய்வார். தேவனுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2ஆம் மாதம் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது யாபேஸ் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், உமது கரம் என்னோடு இருந்து. இந்த அருமையான மாதத்தில் தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். அதை காண்பீர்கள். கர்த்தருடைய கரம் எலிசாவின் மேல் வந்து இறங்கினதை போல, கர்த்தருடைய கரம் ஊழியக்காரர்கள் மேல் வந்து இறங்கினதை போல, இன்று இந்த மாதம் இந்த நாளில் இருந்து தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். 3வது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் என்றான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதம் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. தீங்கை நீங்கள் காணாதிருப்பீர்கள். தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. பரலோகத்தின் தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த வார்த்தை எனக்குத்தான் கர்த்தர் சொன்னார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். பரலோகத்தின் தேவன் இந்த அருமையான மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். பரலோகத்தின் தேவனுடைய நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய ஜனத்தை மனதார ஆசீர்வதிக்கிறீர். யாபேசின் ஜபத்தை கேட்டு ஆசீர்வதித்து எல்லை விரிவாக்கினதை போல தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற இவர்களுடைய தொழில், வியாபாரம், வேலை ஸ்தலம், குடும்பம், பிள்ளைகள் அத்தனையும் ஆசீர்வதித்து அவர்கள் எல்லையை நீர் பெரிதாக்குவீராக. தேவனுடைய கிருபையினால் இந்த 2ஆம் மாதம் கர்த்தருடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும். தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும். யாபேசின் ஜபத்தை கேட்டீர். ஆண்டவருடைய ஊழியக்காரனாக அடிமை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் ஆக கடவது. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாயிருங்கள்.